வணக்கம். டெக்னாலஜி நம்ம கத்துக்கிற முறைகளை எப்படி மாத்திக்கிட்டே இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அதைத்தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு விரிவான யூடியூப் லெக்சர் அடிப்படையில கல்வி தொழில்நுட்பம் பத்தி அலச போறோம். ஆமா. அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்கள், கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள கூட உங்களுக்கு புரியுற மாதிரி பிரிச்சு சொல்லப் போறோம். முக்கியமா இந்த யூடியூப் விரிவுரை யுஜிசி நெட் தேர்வுக்கானதுனாலும் அதுல உள்ள விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே பயன்படும் இல்லையா? நிச்சயமா. டெக்னாலஜிங்கிறது வெறும் கருவிகள் மட்டும் இல்ல பாருங்க. அது நம்ம எப்படி கத்துக் குடுக்குறோம், எப்படி கத்துக்கிறோம், ஏன் அறிவை எப்படி பார்க்குறோங்கிறதையே மாத்துது. ரொம்ப சரி. சரி, அப்போ சில அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, தாராளமா. நம்ம அடிக்கடி ஐசிடி, அதாவது தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம், அப்புறம் வழிமுறை தொழில்நுட்பம், இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி அப்படின்னு கேக்குறோம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. அந்த விரிவுரையில சொன்ன மாரி, ஐசிடிங்கிறது ஒரு பொதுவான தகவல் பரப்புதல். உதாரணத்துக்கு டிவில வர்ற நியூஸ் மாதிரி. ஓகே. ஆனா, வழிமுறை தொழில்நுட்பங்கிறது, அதாவது கத்துக்கிறவங்களுக்குன்னே பிரத்யேகமா அவங்க தேவைக்கேத்த மாரி டிசைன் பண்ணது. ரொம்ப ஸ்பெசிஃபிக். அப்போ யுஜிசி நெட் பாடத்திட்டம் மாறிடுச்சுன்னு ஒரு மாணவருக்கு வர்ற மெசேஜ் அது வழிமுறை தொழில்நுட்பம் சார்ந்தது. ஏன்னா, அது நேரடியா அந்த மாணவரோட கற்றல் தேவைக்கு உரியது. புரியுதுங்களா? ஆ, புரியுது. ரொம்ப தெளிவா இருக்கு. இதிலே பாருங்க, டீச்சர் பயன்படுத்துறது கற்பித்தல் தொழில்நுட்பம். மாணவரோட நடத்தைய மாத்த, அதாவது பரிசு, பாராட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறது நடத்தை தொழில்நுட்பம். ஓ, அப்புறம் கத்துக்கிறவரே அவரோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றது கற்றல் தொழில்நுட்பம். இப்படி சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. சரி சரி. அப்போ இந்த டெக்னாலஜிக்கும் நம்ம கற்றல் கோட்பாடுகள்னு சொல்றோமே, அதுக்கும் என்ன தொடர்பு? விரிவுரையில பிஹேவியரிசம் பத்தி சொன்னாங்க. ஆமா, நடத்தைவாதம். அதாவது வெளியிலிருந்து பார்த்து அளவிடக்கூடிய நடத்தை மாற்றங்கள். அதுக்கு டெக்னாலஜி எப்படி உதவுது? லீடர் போர்டு, ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி விஷயங்களா? கரெக்ட். சரியான நடத்தைக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிறது. டெக்னாலஜி மூலமா இதெல்லாம் ஈஸியா செய்ய முடியுது. ஆன்லைன் கோர்ஸ்ல கிடைக்கிற பேட்ஜுகள், கேம்ஸ்ல அடுத்த லெவல் போறது, இதெல்லாம் பிஹேவியரிசம் அடிப்படையில வந்ததுதான். ஓ, சரி சரி. அப்போ காக்னிட்டிவிசம் அது மனசுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ் பத்தி தானே? ஆமா, தகவலை எப்படி உள்வாங்குறோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், எப்படி ஒழுங்குபடுத்துறோங்கிறத பத்தி. படிப்படியா கத்துக்கிறது, தகவலை வரிசைப்படுத்துறது. ஒரு கேம்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற மாதிரி. அதேதான். டெக்னாலஜி இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட கற்றலுக்கு, ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்க்கு ரொம்ப உதவுது. தகவலை சின்ன சின்னதா பிரிச்சு வரிசையா கொடுக்கறதுக்கு. சரி, அடுக்குது கன்ஸ்ட்ரக்டிவிசம், கட்டமைப்பு வாதம். இது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, இதுல கற்பவர் தான் அறிவை உருவாக்குறார். சும்மா வாங்குறது இல்ல. தன்னோட பழைய அனுபவம், அறிவை வச்சு புதுசா ஒரு புரிதலை ஏற்படுத்துறார். அப்போ ஆன்லைன்ல குரூப்பா டிஸ்கஸ் பண்றது, சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றது மாதிரி விஷயங்கள் இதுல வருமா? நிச்சயமா. கூட்டுழைப்பு, கொலாபரேஷன், ஆக்டிவ் லேர்னிங் இதுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல முக்கிய இடம் உண்டு. ஆன்லைன் ஃபோரம்ஸ், விக்கீஸ் இதெல்லாம் நல்ல உதாரணம். ஓகே. கடைசியா கனெக்டிவிசம், இணைப்பியம். இது இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்துக்கான தியரி. அறிவுங்கிறது ஒரே இடத்துல அது நெட்வொர்க்குகள்ல பரவி கிடக்குது. அப்போ தொடர்புகள் மூலமா கத்துக்கிறோம்னு சொல்றாங்களா? ஆமா, சோஷியல் மீடியா, ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இதெல்லாம் நாம மத்தவங்களோட கனெக்ட் பண்ணி தகவல்களை பரிமாறி அதன் மூலமா கத்துக்கிறோம். இதுல டெக்னாலஜிக்கு ஒரு மையமான பங்கு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த தியரிஸ் எல்லாம் டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுக்குது. சரி, அடுத்ததா இன்னைக்கு தேவையான ஸ்கில்ஸ் பத்தி பேசினாங்க. ஆமா, அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு தாண்டி. அதுல ஃபினான்ஷியல் லிட்ரஸி பத்தி சொன்னது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. யுபிஐ, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பத்தி எல்லாம். ஆமா, இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அது எவ்வளவு முக்கியம். ஆன்லைன்ல பாதுகாப்பா பணப்பரிவர்த்தனை செய்ய தெரியணும். இதுவும் ஒரு முக்கியமான ஸ்கில் தான். கரெக்ட். டிஜிட்டல் லிட்ரஸி, அடிப்படை குடிமியல் இதோட சேர்த்து. அதோட ரொம்ப முக்கியமா 4Cகள் சொன்னாங்க. கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங். படைப்பாற்றல், தகவல் தொடர்பு, ஒத்துழைப்பு, விமர்சன சிந்தனை இது நாலும் இப்போ ரொம்ப முக்கியம் தானே? நிச்சயமா. இந்த டிஜிட்டல் உலகத்துல நல்லா வர்றதுக்கு இது அத்தியாவசியம். இந்த டெக்னாலஜியை ஆசிரியர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே பழகுவாங்க. அதுக்கு ஏதாவது நிலைகள் இருக்கா? இருக்கு. அந்த விரிவுரையில 4 ஸ்டேஜஸ் சொன்னாங்க. முதல்ல இமர்ஜிங், அதாவது டெக்னாலஜி பத்தி சும்மா தெரிஞ்சுக்கிற நிலை, ஒரு விழிப்புணர்வு. ரெண்டாவது அப்ளைங், ஓகே இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறது. மூணாவது இன்ஃபியூசிங், பாடத்துல எங்க, எப்போ, எப்படி கிரியேட்டிவா யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு ஒருங்கிணைக்கிறது. ஓகே. நாலாவது டிரான்ஸ்ஃபார்மிங், இதுல அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. டெக்னாலஜியை வச்சு புது புது விஷயங்களை முயற்சி பண்ணுவாங்க,
புதுமைய புகுத்துவாங்க. ஓ, இது ஒரு ப்ரொக்ரெஷன் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி கடைசில மாஸ்டர் பண்ற மாதிரி. அதேதான். இந்த கட்டமைப்பு இமர்ஜிங், அப்ளையிங், இன்ஃபியூசிங், டிரான்ஸ்ஃபார்மிங் டெக்னாலஜியை ஏத்துக்கிற அந்த பயணத்தை புரிஞ்சுக்க உதவுது. சரி, இப்போ சில முக்கியமான கற்றல் கோட்பாட்டாளர்கள் பத்தி சொன்னாங்க இல்லையா, வைகாட்ஸ்கி மாதிரி. ஆமா, வைகாட்ஸ்கி அவரோட ஐடியாஸ் இப்பவும் ரொம்ப ரெலவெண்ட். அவருடைய ஸ்கேஃபோல்டிங் அப்புறம் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஜிபிடி பத்தி பேசினாங்க. ஜிபிடினா ஒருத்தர் தனியா என்ன செய்ய முடியும், மத்தவங்க உதவியோட என்ன செய்ய முடியுங்கிற அந்த கேப் தானே. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த இடைவெளியை கடக்க தேவைப்படுற அந்த உதவி தான் ஸ்கேஃபோல்டிங். அது சரியான நேரத்துல சரியான அளவுல இருக்கணும். இதுக்கு டெக்னாலஜி எப்படி உதவுது? ஆன்லைன் டுட்டோரியல்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ், டிஸ்கஷன் ஃபோரம்ல கிடைக்கிற உதவி, இதெல்லாம் கூட ஒரு விதமான டெக்னாலஜிக்கல் ஸ்கேஃபோல்டிங் தான். ஓ, சரி சரி. வைகாட்ஸ்கியோட சமூக கலாச்சார முக்கோணம், அதாவது சமூகம், கலாச்சாரம், மொழி, இது மூணும் கற்றலை எப்படி பாதிக்குதுன்னு லைட்டா டச் பண்ணாங்க. அடுத்து ஆசிபிள், அவரோட மீனிங்ஃபுல் லேர்னிங், புது விஷயத்த ஏற்கனவே தெரிஞ்சதோட கனெக்ட் பண்றது, சப்சம்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. துல்லியமா, சும்மா மனப்பாடம் பண்ணாம புதுசா கத்துக்கிறத ஏற்கனவே நம்ம மனசுல இருக்கிற அறிவோட அர்த்தமுள்ள வகையில இணைக்கும் போதுதான் அது நிஜமான கற்றல். அப்பதான் அது நிக்கும். இதுக்கென்ன அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர்ஸ் உதவுமா? பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றது, படம் காட்டுறது மாதிரி. ஆமா, அது கத்துக்க போற விஷயத்துக்கு மனசு தயார்படுத்தும். புது தகவலை பழையதோட இணைக்க ஒரு பாலமா இருக்கும். இதுல நிறைய வகைகள், டெரிவேட்டிவ், கொரலேட்டிவ், சூப்பர்ஆர்டினேட், கம்பைனேஷன்ல இருக்கு. ஆனா அடிப்படை ஐடியா இதுதான். புரியுது. அடுத்ததா ப்ரூனர் டிஸ்கவரி லேர்னிங் ஸ்பைரல் கரிக்குலம் பத்தி சொன்னாரு. ஆமா, ப்ரூனர் மாணவர்கள் தாங்களாவே தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொன்னார். ஸ்பைரல் கரிக்குலம்லாம் ஒரே கான்செப்டை திரும்ப திரும்ப, ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் ஆழமா வெவ்வேறு கோணத்துல பார்க்கறது. ஓகே. அப்புறம் அவரோட மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், எனாக்டிவ் அதாவது செயல் மூலமா கத்துக்கிறது, ஐகானிக் படங்கள் உருவங்கள் மூலமா, சிம்பாலிக் எழுத்துக்கள் குறியீடுகள் மொழி மூலமா கத்துக்கிறது. இது எப்படி டெக்னாலஜியோட இணையது? சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு செயல் வழி கற்றலுக்கான ஆப் கொடுக்கலாம், எனாக்டிவ். கொஞ்சம் வளர்ந்ததும் படங்கள் வீடியோக்கள் காட்டலாம், ஐகானிக். நல்லா வளர்ந்த பிறகு ஆன்லைன்ல டெக்ஸ்ட் பேஸ்ட் டிஸ்கஷன், சிம்பிள்ஸ் யூஸ் பண்றதுன்னு போகலாம். கற்றல் நிலைக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு வகையில ஸ்கேஃபோல்டிங் மாதிரி தான். ப்ரூனரும் சொன்னதா விரிவுரையில குறிப்பிட்டாங்க. ஆமா, இந்த தியரிஸ் எல்லாம் ஒரு நல்ல அடித்தளம் கொடுக்குது. சரி, இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கல் டூல்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி பேசுவோமா? ஸ்வயம் பத்தி சொன்னாங்க. ஆமா, ஸ்வயம் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ். இது நம்ம இந்திய அரசோட ஒரு முக்கியமான மூக் பிளாட்ஃபார்ம். மூக்குனா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் தானே? ஆமா, இது ஜூலை 9, 2017 லான்ச் பண்ணாங்க. இதோட நோக்கம் ஆக்சஸ், ஈக்விட்டி, குவாலிட்டி, அதாவது கல்வி எல்லோருக்கும் கிடைக்கணும், சமமா கிடைக்கணும், தரமா கிடைக்கணும். இதுல 4 பகுதிகள் இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ டியூட்டோரியல், படிக்கிற மெட்டீரியல், டெஸ்ட், அப்புறம் டிஸ்கஷன் ஃபோரம். கரெக்ட். இ டியூட்டோரியல், இ கான்டென்ட், அசஸ்மெண்ட், டிஸ்கஷன் ஃபோரம். ஒரு முழுமையான கற்றல் அனுபவத்துக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. இதை நிர்வகிக்க கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமா, நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ். முதல்ல 9 பேர் இருந்தாங்க. இப்போ புதுசா INI இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று சேர்த்து மொத்தம் 10 ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க. AICTE, NPTEL, UGC, NCERT, IGNOU மாதிரி பெரிய அமைப்புகள் எல்லாம் இதுல அடங்கும். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு பொறுப்பு. அப்போ மூக்ஸ்லி நிறைய வகை இருக்கா? XMOOC, CMOOC அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆமா, எக்ஸ்மோக்குங்கிறது பெரும்பாலும் பாரம்பரியமான ஸ்டைல். ஒரு ஆசிரியர் இருப்பாரு, நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு, வீடியோ லெக்சர்ஸ் மாதிரி. ஓகே. சிமோக்குங்கிறது கனெக்டிவிசம் தியரி அடிப்படையிலானது. இதுல கத்துக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கா சேர்ந்து கத்துப்பாங்க. டிஸ்கஷன், கொலாபரேஷன், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் அதிகம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கே. இருக்கு. எக்ஸ்மோக் தகவலை கொடுக்கறதுல கவனம் செலுத்தும். சிமோக் ஒரு கற்றல் சமூகத்தை உருவாக்குறதுல கவனம் செலுத்தும். இது இல்லாம SPOC, DOC, SMOC மாதிரியும் சில வகைகள் இருக்கு. ஆனா இந்த ரெண்டும் முக்கியமானது. சரி, இப்போ கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் பத்தியும் சொன்னாங்க. சிங்க்ரோனஸ், ஏசிங்க்ரோனஸ், இது என்ன? சிங்க்ரோனஸ்னா ஒரே நேரத்துல நடக்கிறது. லைவ் சாட், நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ கால், ஜூம், மீட், இதெல்லாம் உடனடியா ஃபீட்பேக் கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு எப்ப வசதியோ அப்ப பண்ணிக்கலாம். இதுல எது பெஸ்ட்? ரெண்டுமே தேவைப்படும்.
ஒன்னு உடனடி தொடர்புக்கும் இன்னொன்னு நெகிழ்வுத்தன்மைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் உதவுது. நல்ல ஆன்லைன் கோர்ஸ்ல ரெண்டோட கலவையும் இருக்கும். புரியுது. சரி, இப்போ ஒரு பாடத்தை டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது மாடல்ஸ் இருக்கா? ஆடி மாடல் பத்தி சொன்னாங்க. ஆமா, ஆடி இது ரொம்ப பேசிக்கான நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு மாடல். ஏ அனாலிசிஸ், யாருக்கு என்ன தேவைன்னு அனலைஸ் பண்றது. டி டிசைன், கற்றல் நோக்கங்கள் என்னன்னு டிசைன் பண்றது. டி டெவலப்மெண்ட், பாடப்பொருள் மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்றது. ஐ இம்ப்ளிமெண்டேஷன், நடத்தி பார்க்கறது. இ இவாலுவேஷன், எப்படி இருந்துச்சுன்னு மதிப்பிடுறது. ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் மாதிரி தெரியுது. அதேதான். அடுத்து அஷ்யூர் மாடலும் சொன்னாங்க இல்லையா? ஆமா. அனலைஸ் learners' state objectives, select media methods, utilize media, require learner participation, evaluate, revise. இது கொஞ்சம் கூட டீடைல்டா இருக்கிற மாதிரி தோணுது. குறிப்பா மீடியா செலெக்ஷன், ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் பத்தி. கரெக்ட். அஷ்யூர் மாடல் ஹேனிச் அண்ட் மொலிண்டா மீடியாவை எப்படி செலக்ட் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, மாணவர்களை எப்படி ஆக்டிவா ஈடுபடுத்துறதுங்கிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துது. இது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்சுக்கு நல்லா பொருந்தி போகும். அப்புறம் காக்னேவோட 9 நிகழ்வுகள் அது ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருந்துச்சு. ஆமா, கேக்னேஸ் 9 இவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு குறிப்பிட்ட பாட வேளைய அல்லது ஒரு லெசனை டிசைன் பண்றதுக்கு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வழிகாட்டுதல். கவனத்தை ஈர்க்கிறதுல ஆரம்பிச்சு கடைசியில கத்துக்கிட்டதை எப்படி தக்க வைக்கிறது, வேற சூழல்ல பயன்படுத்துறது வரைக்கும் 9 ஸ்டெப்ஸ் இருக்கும். ரொம்ப விரிவான ப்ராசஸ். ஆமா, எல்லா நேரமும் எல்லா மாடலையும் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. ஆனா இந்த மாடல்ஸ் பின்னாடி இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டா நம்மளே தேவைக்கேத்த மாதிரி ஒரு நல்ல கற்றல் அனுபவத்தை டிசைன் பண்ண முடியும். சரி சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. கடைசியா இப்ப என்ன புது ட்ரெண்ட்ஸ் இருக்கு கல்வி தொழில்நுட்பத்துல? நிறைய இருக்கு. வீடியோ பேஸ்டு லேர்னிங் இப்போ ரொம்ப பாப்புலர். அப்புறம் பர்சனலைசேஷன், ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் வேகத்துக்கும் ஏத்த மாதிரி கற்றலை மாத்தி அமைக்கிறது. அப்புறம் ஏஆர் விஆர் பத்தி சொன்னாங்க. ஆமா, ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஏஆர், வர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர், அப்புறம் கேமிஃபிகேஷன் அதாவது விளையாட்டு மயமாக்கல், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, இதெல்லாம் முக்கியமான வளர்ந்து வர்ற ட்ரெண்ட்ஸ். ஏஆர் விஆர் இதுக்கு சிம்பிளா என்ன வித்தியாசம்? ஏஆர்னா நம்ம புக்ல இருக்கிற படத்தை ஸ்கேன் பண்ணா 3D மாடல் வர்றது மாதிரி தானே டிக்ஷா ஆப்ல இருக்குமே. அதேதான், நிஜ உலகத்தோட டிஜிட்டல் தகவலை சேர்க்கிறது ஏஆர். விஆர்ங்கிறது முற்றிலும் ஒரு கற்பனையான உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ள உங்களை கொண்டு போறது. ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி இல்ல ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஒரு அனுபவம். ஓ புரியுது. கேமிஃபிகேஷன் பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. இது சும்மா கேம்ஸ் விளையாடுறது இல்ல, கேம்ஸோட பிரின்சிபல்ஸ், பாயிண்ட்ஸ், லெவல்ஸ், பேட்ஜஸ் இதையெல்லாம் கற்றல்ல பயன்படுத்துறதுன்னு. மிகச்சரியான பாயிண்ட் அது. வெறுமனே விளையாட வைக்கிறதில்ல, விளையாட்டோட அந்த ஈர்ப்பையும் ஊக்கத்தையும் கற்றலுக்குள்ள கொண்டு வர்றது தான் கேமிஃபிகேஷன். அது ரொம்ப முக்கியம். ஏஐ எப்படி உதவும்? ஏஐ கற்றலை இன்னும் பர்சனலைஸ் பண்ண, ஆட்டோமேட்டடா ஃபீட்பேக் கொடுக்க, டீச்சர்ஸோட சில வேலைகளை குறைக்க உதவும். நிறைய சாத்தியங்கள் இருக்கு. பிளெண்டட் லேர்னிங் பத்தியும் பேசினாங்க இல்லையா? நேரடி கிளாஸ் ரூமும் ஆன்லைனும் கலந்தது. ஆமாம், கலப்பு கற்றல் இதுலயும் நிறைய வகை இருக்கு. ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் பத்தி சொன்னாங்க, அது பிளெண்டட் லேர்னிங்கோட ஒரு வகை. ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்னா வீட்ல வீடியோ பார்த்துட்டு கிளாஸ்ல டிஸ்கஷன் ஆக்டிவிட்டி பண்றது தானே? அதேதான். இது தவிர ரொட்டேஷனல் மாடல், ஃப்ளெக்ஸ் மாடல், என்ஹான்ஸ்ட் வர்ச்சுவல் அப்படின்னு பல வகைகள் இருக்கு. சூழலுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்போ இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? டெக்னாலஜி இப்போ கல்வியோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம் ஆயிடுச்சு. நிச்சயமா, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா முக்கியமா நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, டெக்னாலஜியை சும்மா ஒரு ஃபேஷனுக்காகவோ இல்ல டெக்னாலஜி இருக்குங்கிறதுக்காகவோ பயன்படுத்தாம சிறந்த கற்றல் கற்பித்தல் கோட்பாடுகளோட அதை எப்படி இணைக்கலாம், எப்படி உண்மையிலே கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தலாம், எல்லா விதமான மாணவர்களோட தேவையும் எப்படி பூர்த்தி செய்யலாம்னு யோசிச்சு பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். ரொம்ப சரி. டெக்னாலஜி ஒரு கருவிதான், அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுலாம் விஷயம் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இந்த விரிவுரை இந்த துறையோட ஒரு நல்ல மேப் மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் அழகா தொட்டு சென்றிருக்கு. ஆமா, அடிப்படை வரையறைகள்ல இருந்து தியரிஸ், ஸ்கில்ஸ், டூல்ஸ், டிசைன் மாடல்ஸ், புது ட்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய விஷயத்தையே நாம கவர் பண்ணியிருக்கோம். கேட்டவங்களுக்கு டெக்னாலஜி கல்வியை எப்படி மாத்துதுன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா.
நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி மட்டும். ஏஐ மாதிரி டெக்னாலஜி எல்லாம் தகவலை கொடுக்கறதுலயும் பாடம் நடத்துறதுலயும் இன்னும் திறமையாகிட்டே போகுது. இந்த சூழல்ல ஒரு மனுஷனா, ஒரு டீச்சரோட தனித்துவமான யாராலையும் ஈடு செய்ய முடியாத பங்களிப்பு என்னவா இருக்கும்? எதை மெஷினால செய்யவே முடியாது? இது நிச்சயமா எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த அருமையான கலந்துரையாடலுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கும் நன்றி.